Happy Sabbath. So before we starting, just we can have a word of prayer. Heavenly Father, we thank you so much, Father God. So during this special Sabbath, we come to your feet, Father God. So we are going to read and meditate the lesson 3 in the Sabbath class. Kindly help us to understand the word of God with the help of the Holy Spirit. Bless each one of us, those who listen and apply in our daily life. Everything we ask in the powerful name of Jesus Christ. Amen. ஸோ அருமையான பாடங்களை நம்ம படித்திருக்கிறோம் இல்லையா? யாத்திரையாகமும் எக்ஸடஸ் எல்லார்ட்டையும் புக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 3வது பாடம் வந்திருக்கிறோம். தலைப்பு என்னன்னு சொல்கிறீங்க? சிக்கலான துவக்கம். இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா த ரஃப் ஸ்டார்ட். இப்போ இந்த 3வது லெசன் வந்து நம்ம சபைக்கு வந்து இந்த கரெக்டான சமயத்தில் வந்து கடவுள் கொடுத்துக்கிறாரு. கடைசி ஒரு 10 நாள் நம்ம பார்க்கும்போது சபையில் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே 2 பேர் இறந்துட்டாங்க. ஸோ நம்ம சகோதரங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலங்கள். அதெல்லாம் இது பண்ணும்போது இந்த கரெக்ட் டைமில் வந்து இந்த லெசனை நம்ம கொடுக்கும்போது லெசன் வந்து கடவுள் வந்து கரெக்ட் டைமில் தான் கொடுத்துருக்குறாரு. இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். இந்த இன்ட்ரடக்ஷன்ஸில் கூட கொஞ்சம் நம்ம லெசனில் என்ன சொல்கிறாரு, ஏசு கிறிஸ்துவ நம்ம நம்பிக்கையாக இருக்கும் போது, கிறிஸ்துவில் நம்ம இருக்கும் போது நாட் ஓன்லி த பிளெஸ்ஸிங் பட் வி ஆல்சோ ஃபேஸ் சம் ஆஃப் த ட்ரபிள்ஸ், temptation and trials and tears, but it is not easy as a Christian life. அதுதான் இந்த லெசனில் வந்து டீச்சர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. as a Christian it is not easy life. Sometimes we pray, we fast and we meditate the word of God, but the answer is not அது பதில் வந்து நம்மளுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கிறது இல்லை, இல்லைங்களா? நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆகிறோம். Sometimes we feel whether God is with us. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா? இந்த ஒரு அருமையான ஒரு வேலையில் வந்து இந்த ஓய்வு நாளில் இந்த தக்க பாடத்தை வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. மோசஸ் கூட அதே தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினார். கடவுளை வந்து ஃபேஸ் பண்ணார். நீ போப்பான்னாரு. எல்லாம் மிராக்கல் சயின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. குஷியாக போனார். பார்வோன்கிட்ட போயிட்டு பிறகு என்ன ஆச்சு? எல்லாம் ஆப்போசிட் ஆயிடுச்சு. சார் நம்மளுக்கு கூட அதே மாதிரி நிலைமை ஆகுது இல்லைங்களா? ಸೊ ನಾವು ಕೂಡ ದೇವರ ಹತ್ರ ಹೋಗುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಇರ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಸಬ್ಬತ್ ಆರಾಧನೆ ಎಲ್ಲ ಪಾಲ್ಗೊಂಡು ನಾವು ಆಚೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಸಮ್ಟೈಮ್ಸ್ ವಿ ಎಂಥ್ಯೂಸಿಯಾಸ್ಟಿಕ್, ವಿ ಗೋ ಔಟ್, ಸಡನ್ನಾಗಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ಉಲ್ಟಾ ಆಗುತ್ತೆ. ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಆಗುತ್ತೆ, ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? ಅಷ್ಟೊಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ, ಸೊ ಯಾಕೆ ಈ ಥರ ಆಗುತ್ತೆ ಅಂತ ನಾವು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತೀವಿ. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಉತ್ತರ ಬಂದು ಇವತ್ತು ಒಂದು ಲೆಸನ್ನಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಒಂದು ಆಳವಾದ ಸತ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರ ಮೂಲಕ ನಮ್ಗೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮಗೆ ಒಂದು ಒಂದು ದೃಢವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ದೇವರಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ ಈ லெசன். அதே இம்பார்ட்டண்ட் பாட்ட. இந்த ஒரு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நம்ம படிக்கும் போது கடவுளுக்கும் நம்மளுக்கு இருந்த உறவு வந்து அந்த அற்புதமான காரியங்கள் வந்து இமிடியேட்டாக நம்மளுக்கு நடக்கலை கூடாத காரியங்களில் சமையலில் கூட கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, அவரை நம்பலாம். அதுதான் இந்த பாடத்தில் ஒரு லெசன் நம்ம படிக்க போகிறோம். அதே போல் மனன வசனம் நம்ம படிக்கலாம். ஸோ மெமரி டெக்ஸ் யாத்திரையாகும் 5:1 and 2, எக்ஸடஸ் சாப்டர் 5:1 and 2. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த யாத்திராகும் புஸ்தகம் வந்து டே டு டே நம்ம ரெகுலராக படிச்சுன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து மெமரி டெக்ஸ்டில் என்ன கொடுத்துக்கிறாங்க, மோசே ஆரோன் வந்து பார்வோன்ட்ட கேட்கும் போது அங்கே ஒரு கொஸ்டின் இது பண்ணுறாரு. என்னது?
கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார், நான் கர்த்தர் அறியேன் என்றார் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து ரெகுலராக ஃபேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அதே போல் இந்த கடைசி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, மோசே வந்து கடவுள் வந்து அந்த முட்செடியில் பார்த்துட்டு கடவுள் வந்து தைரியமாக எல்லாம் அற்புதமாக காரியங்கள்லாம் பார்த்துட்டு நீ போப்பான்னு சொல்கிறாரு. அந்த குச்சி போடும்போது பாம்பாக மாறுது இல்லைங்களா, கை உள்ளே வைக்கும் போது அந்த குஷ்டரோகமாகுது, திருப்பம் வைக்கும் போது சரியாகுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் நம்பிக்கை வருது, ஒரு தைரியமாக போகிறாரு. ஆனால் இந்த லெசன் டீச்சர் என்ன சொல்லிக்கிறாரு, ஒரு கான்ஃபிடென்ஸாக போகும்போது லாஸ்ட்டில் என்ன ஆகுதுனாக்கா எல்லாமே கம்ப்ளீட்டு ஃபெயிலர் ஆகுது. ஒரு சந்தோஷமாக தான் போகிறாரு, எல்லாம் சக்ஸஸ் தான் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அந்த போகிற டைமில் என்ன ஆகுதுன்னு தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா. ಸೊ ಆ ಒಂದು ಮೋಶೆ ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ದೇವರು ಬಂದು ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಕೊಟ್ಟು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲ ಮಾಡಿಸಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. ಪಾರೋನ್ ಹತ್ರ ಹೋಗುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಅವ್ರಿಗೆ ನಿರಾಶೆ ಆಗುತ್ತೆ. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಬಂದರು, ಅವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಬಿಟ್ಕೊಡಲ್ಲ, ಇನ್ನೂ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪಾರೋನ್ ಮಾಡೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ವಿಲ್ ಕಮ್ ಟು லெசன், சண்டே லெசன், கர்த்தர் யார். ஸோ அதில் வந்து யாத்திராகமம் 3:10 படிக்கலாமா. இங்கே வந்து கொஸ்டின் இது ஒன்று இருக்குது, என் ஜனங்களை போக விட வேண்டும், என் தேவன் கேட்டுக்கொண்டதற்கு பார்வோன் பதில் என்ன, இந்த பதிலில் உள்ள முக்கியத்துவம் என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போகும்போது அந்த கர்த்தர் ಯಾರನ್ನು சொல்கிறாரு. ಮೋಶೆ ಬಂದು ಪಾರೋನ್ ಜೊತೆ ಹೋಗುವಾಗ ಆ ದೇವರು ಯಾರು, ನನ್ನ ಆ ದೇವರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ಲೆಸನಲ್ಲಿ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಪಾರೋನ್ ಒಂದು ರಾಜ ಬಂದು ದೇವರ ವಿರುದ್ಧವಾದ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ. ಈಜಿಪ್ಟ್ ಈಸ್ ಅಪೋಸ್ ಟು காட்ஸ் கிங்டம். ஸோ கடவுளுடைய ராஜ்யம் ஒரு ஆப்போசிட் கிங்டம் இருக்குது இல்லைங்களா. அந்த ஒரு சிம்பாலிக்காக இங்கே கடவுள் இந்த வாக்கியத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறாரு. அந்த கர்த்தர் யார் என்று பார்வோன் கேட்கிறான். அவரை பற்றி அறிந்து கொள்கிற ஆசையால் அல்ல, மாறாக அந்த தேவனை ಎದುರ್ಕಿರ வகையில் அல்லது மறுக்கிற வகையில் கேட்கிறான். ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಬಂದು ಪಾರೋನ್ 2 ಜನ ನಿಂತ್ಕೊಳ್ಳುವಾಗ 2 ಅಧಿಕಾರವನ್ನು ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ. ಮೋಶೆ ಯಾರನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ. ಪಾರೋನ್ ಏನನ್ನ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂದರೆ ದೇವರ ವಿರುದ್ಧವಾದ ಒಂದು ಕೌಂಟರ್ಫಿಟ್ ವರ್ಷಿಪ್ ಅಂತ ಒಂದು 2 சக்திಗಳನ್ನು அதிகாரಗಳನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. 2 அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். மோசே யாரை குறிக்குதுனாக்கா கடவுளுடைய சபையை குறிக்குது. பாரோன் யாரை குறிக்குதுனாக்கா கடவுளுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற ஒரு சக்தியை, வல்லமையை குறிக்குது. ஸோ நான் ரொம்ப டீப்பாக போகல, இங்கே நிறைய அது பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ somebody can read Isaiah 30:1-3. ஏசாயா 30:1-3. ஸோ இங்கே கரெக்டாக படிச்சிங்க இல்லைங்களா. இங்கே என்ன இந்த பார்வோனுடைய காரியத்தை வந்து இங்கே எப்படி விவரிக்கிறாங்கனாக்கா கடவுளுக்காக விரோதமாக நிற்கிற ஒரு செய்கை வந்து இங்கே சொல்கிறாங்க. கடவுளுடைய ஜனங்க இருக்கும்போது கூட இந்த ஒரு செயலில் வந்து இருக்கலாம் இல்லைங்களா. பார்வோன் கூடிய அவன் செய்கிற ஒரு செய்கை, அவன் ஒரு கேரக்டர் வந்து அந்நிய ஜனங்கள் மாத்திரம் இல்லை, கடவுளுடைய ஜனங்கள் என்ன பண்ணுற நீங்களும் நானும் கூட இந்த ஒரு கேரக்டரில் இருக்கலாம். ஸோ வி ஷுட் வெரி கேர்ஃபுல். அதே போல் வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 11:8 கூட சொல்லியிருக்கிறாங்க,
ஆனால் இங்கே இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது பேரோ அண்ட் மோசஸ் அந்த இன்ட்ராக்ஷன் எது குறிக்குதுனாக்கா, அவன் வந்து பேசும்போது பாரோன்னு என்ன சொல்கிறனாக்கா, அந்த கர்த்தர் யாருன்னு சொல்கிறாரு. அந்த கர்த்தர் எனக்கு தெரிலன்றாரு. என்னன்னாக்கா அந்த அவர் கேள்விப்படாதன்ட்டு இல்லை, அந்த ஒரு கிரியேட்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணுற ஒரு அப்போசிங் வேர்ட்ஸை இது காமிக்குது. தற்பெருமை, ப்ரைட்னஸ்ஸு, என்னால் எல்லாமே முடியும், அதை குறிக்கிற இது. அதனால தான் இங்கே யோவான் 17:3 you can read somebody. யோவான் 17:3 நம்ம படிக்கலாம். இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாருனாக்கா, உண்மையான தேவனையும் அவர் அனுப்பிய ஒரு குமாரனையும் நம்புவதே நித்திய ஜீவன்றாரு. ஆனால் இங்கே பாரோன் பார்த்து வந்தால் கடவுளையே நம்பலை, அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் நம்பலை. அவர் செல்ஃபு என்னால் முடியும், நான் தான் இங்கே கடவுள்னு சொல்லிட்டு அவ்வளோ சேலஞ்சஸாக சொல்கிறாரு. ஹூ இஸ் காட், ஐ ஹாவ் டு ஒபேன்றாரு. அந்த கடவுள் யார் நான் அவருக்கு ஒபே பண்ணுறது, இங்கே நான் தான் கடவுள்ன்றாரு. அந்த மூவி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சேலஞ்சஸாக சொல்கிறாரு. ಇಲ್ಲಿ ದೇವರು ಯಾರಂತ ಯಾರಿಲ್ಲಪ್ಪ, ನಾನೇ ದೇವರು ಅಂತ ದೊಡ್ಡ ಅರಣ್ಮನೆ ಇರುತ್ತೆ, ಅಲ್ಲಿ ಪಾರೋನು ಮೋಶೆ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಏನಂತ, ಇಲ್ಲಿ ದೇವ್ರಂತ ಯಾರು ಇಲ್ಲ, ನಾನೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ಏನು ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಒಂದು ಮಹಾ ಹೋರಾಟ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಆಮೇಲೆ ಸೈತಾನಿಗೂ ನಡುವೆ ಮಹಾ ಹೋರಾಟವನ್ನು ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. ಆಮೇಲೆ ಆ ಹಿಂದ್ಗಡೆ ಯಾರು ಇರೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಪಾರೋನ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಆತ್ಮ, ಯಾವುದು ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಲೂಸಿಫರ್, ಸಾತಾನು ಒಂದು ಮಾಡುವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ಬೋದು ಅಂತ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. ಸಿಂಪಲ್ ಒಂದು ಅದೇ ಥರ ಒಂದು ಅನೇಕ ಒಂದು ಶತಮಾನಗಳಾದ ಮೇಲೆ ಫ್ರೆಂಚ್ ರೆವಲ್ಯೂಷನ್ ಅಂತ ಒಂದು 18ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಬಂತು. ಫ್ರಾನ್ಸ್ ದೇಶ ಕೂಡ ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡ್ಕೊಂಡು ದೇವರು ಇಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು. ಅವರು ಕೂಡ ಇವಾಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವ್ರನ್ನ ಅರಿತುಕೊಂಡು ನಿಜವಾದ ದೇವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ 11ರಲ್ಲಿ ಫ್ರೆಂಚ್ ದೇಶದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಒಂದು ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ದೇಶವಾಗಿತ್ತು, ದೇವರು ಇಲ್ಲ ಅಂತ ಪಾರೋನ್ ಯಾವ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇತ್ತೋ ಅದೇ ಗುಣಲಕ್ಷಣ ಫ್ರೆಂಚ್ ದೇಶದಲ್ಲಿ ಕೂಡ ಇತ್ತು. ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಒಂದು ಚಿತ್ರಹಿಂಸೆ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಸತ್ಯವೇದಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡಿ ಒಂದು ಇರುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಿನ್ನೆಲೆ ಯಾರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೈತಾನ್ ಮಾರುವ ಕಾರ್ಯಗಳಿದೆ. ಸೊ ಈ ಲೆಸನಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸೈತಾನು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಹೋರಾಟ ಬಂದು ಈ ಒಂದು ಇಲ್ಲಿ ಪಾರೋನಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದಲ್ಲಿ ಅಂದರೆ ಆದಿಯಲ್ಲೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆ ಮಹಾ ಹೋರಾಟ ಉಂಟಾಯಿತು. ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಆಬೇಲ್ ಕಾಯಿನ ಒಂದು ಬಲಿ ಕೊಡುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಂಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಆಮೇಲೆ ಆದಿಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೂಡ ಏನು ಮಾಡಿದ್ರು, ನಿಮ್ರೋದು ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನು, ಒಂದು ಟವರ್ನ ಕಟ್ಟಿದಲ್ಲವ, ಅದು ಹಂಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಒಂದು ಲೆಸನ್ನಲ್ಲಿ ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆದ ಕಾರಣ ಪಾರೋನ್ನ ಒಂದು எக்ஸாம்பிள் தಗೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த ஒரு லெசனில் பாரோன்னு ஏன் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்கனாக்கா, இங்கே மட்டும் வந்து இந்த ஒரு கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியம் வந்து சாத்தான் காரியம் வந்து பாரோன் நிற்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே மட்டும் இல்லை, பரலோகத்துலேயும் இருக்குது, ஏதேன் தோட்டத்துலேயும் ஆரம்பமாச்சு, காயின் ஆபேல் விஷயத்துலேயும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆதியாகமத்தில் 11ல் நிம்ரோது வந்து ஒரு கடவுளுக்கு விரோதமான ஒரு செயலுக்கு வந்து கடவுளுக்கு எட்டுற ஒரு பரலோகத்துக்கு போகிற ஒரு டவரை கட்டலாம், நம்ம எல்லாம் இங்கே இருக்கலாம் வாங்கப்பான்னு சொல்லிட்டு கடவுளை விட்டு நம்மளால் முடியுன்ற ஒரு காரியத்தை தான் இந்த லெசனு நம்ம படிக்கலாம். ஸோ எனி லெசன் இங்கே ஒரு கொஸ்டின் நான் படிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தரை தெரியுமா என்று யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? தெரியும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பது பற்றி என்ன சொல்வீர்கள், ஏன்? ಇದು ரொம்ப ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಕ್ವಶನ್ಸ್. ಭಾನುವಾರ ಪಾಠದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ವಶನ್ ಕೇಳಿದ್ದಾರೆ, ದೇವರು ನಿಮಗೆ ಯಾರಂತ ಗೊತ್ತಾ ಎಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ನೀವು ಏನನ್ನ ಉತ್ತರ ಕೊಡ್ತೀರಾ? ಸೊ ಹೇಗೆ? ಸೊ ಯು ಕ್ಯಾನ್ ಆನ್ಸರ್ ದಿಸ್ ಕ್ವಶನ್, ಐ ಕ್ಯಾನ್ ಮೂವ್ ಮಂಡೇ ಲೆಸನ್. சரி, அங்கே இன்னொரு விஷயங்கத்தில் இந்த எகிப்து தேசத்தையும் பார்வோன் ராஜாவையும் வேத வரலாற்றில் பார்க்கும் பொழுது
அப்படி ஜீவனுள்ள தேவனை நிராகரித்த தேசம் எதுவும் இல்லையா, எந்த ராஜாவும் இல்லையா. அநேக உலகத்தில் அநேக தேசங்கள் இருந்தாலும் கூட இவனை போல ஜீவனுள்ள தேவனை நிராகரித்த ராஜாவும் இல்லையா. அப்ப அவன் எவ்வளவு துணிகரமா இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட துணிகரமா இருக்கக்கூடிய ஒரு ராஜாவிடத்துல போயிட்டு என் ஜனங்களை அனுப்பி கொடுங்க, ஈஸியாக அனுப்பி கொடுக்க முடியுமா? அந்த கேள்வியில 2 கேள்வி கேட்கிறான் பாருங்க. அவர் யார் ஒன்று, ரெண்டாவது அவரை நான் அறியேன், இன்னொன்று அவர் சொல்லிட்டா நான் அனுப்பிடணுமா? அந்த கேள்விகள் பாருங்க எப்படி இருக்கு. அப்படியானா அவன் நீங்க சொன்னதில் இப்போ என்ன நினைக்கிறான், நான் தான் கடவுள், நான் தான் ஒரு தேவகுமாரன், என்னை விட யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னொரு பேரை நீங்க கொண்டு வர்றீங்களே, இது ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம புரிஞ்சு. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்குதுங்க. இது சாதாரணமான கேள்வி, சாதாரண நேரத்தில் கேட்கறது இல்லைங்க. இந்த சூழ்நிலையில தான் நாம் இருக்கிறோம், காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தான் இந்த கேள்வி கேட்குது. ஒருவேளை உங்களை பார்த்து யாராவது உங்கள் கர்த்தர் யாருன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் என்ன? என்ன ஆன்சரை கொடுக்க போகிறோம்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எந்த ஆன்சரை கொடுக்க நம்ம ஆயத்தமாக? ಸಾರ್ ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇತಿಹಾಸ ನೋಡುವಾಗ ಈ ಒಂದು ಪಾರೋನ್ ದೇಶ ಆಮೇಲೆ ಐಗುಪ್ತ ದೇಶ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ವಿರುದ್ಧವಾದ ಒಂದು ಕಠಿಣವಾಗಿ ದೇವರಿಗೇನೆ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡುವ ಒಂದು ದೇಶವಾಗಿತ್ತು. ಯಾವುದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಐಗುಪ್ತ ದೇಶ. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇತ್ತು, ನಾನು ಹಿಸ್ಟ್ರಿ ಹೇಳಿದೆ, ಯವನಿಂದ ಬಂತು ದೇವರ ವಿರುದ್ಧವಾದ ಒಂದು ಗುಂಪು, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಇರುವ ಒಂದು ಗುಂಪು ಬಂತು. ಅಷ್ಟೇ ದೇಶವಾಗಿ ಒಂದು ರಾಜ, ಒಂದು ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಠಿಣವಾಗಿ ಆತನು ಯಾರು, ನಾನೇ ದೇವರು ಅಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಐಗುಪ್ತ ದೇಶ, ಒಂದು ಪಾರೋನ್ ದೇಶವಾಗಿತ್ತು, ರಾಜನಾಗಿತ್ತು. ಮುಂದೆ ಹೋಗೋಣ, ಮಂಡೇ ಲೆಸನ್. ஸோ சிக்கலான துவக்கம். மோசேயும் ஆரோனும் முதலாக பார்வோனை சந்தித்த பிறகு உண்டான உடனடி விளைவுகள் என்ன? ಮೋಶೆ ಮತ್ತು ಆರೋನು ಪಾರೋನ ಅವ್ರು ಮೀಟ್ ಮಾಡಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲ ತೊಂದರೆಗಳೆಲ್ಲ ಸಾಲ್ವ್ ಆಯ್ತಾ? ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಬಿಟ್ರಾ? கொஞ்சம் பேசலாம், அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம இது ரெவல்யூஷன் இல்லை, டேனியல் தீர்க்க தரிசனம் இல்லை, இது நம்ம ரெகுலராக படிக்க வேண்டியது. 2வது புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இன்ட்ராக்ஷன் வந்தாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சார் சொன்னார், ஒன்ஸ் அவங்க போய் நம்ம கான்ஃபிடண்ட்டாக பேசும்போது என்ன ஆச்சுனாக்கா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? ದೇವ್ರ ಹತ್ರ ಕಾನ್ಫಿಡೆಂಟಾಗಿ ಒಂದು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳ ನಡೀತು. ಆರೋನ್ ಮತ್ತು ಮೋಶೆ ಅವ್ರ ಜೊತೆ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಇದ್ರು, ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರಂತ. ಲಾಸ್ಟಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? ತೊಂದರೆಗಳು ಜಾಸ್ತಿ ಆಯಿತು. ನಮಗೆಲ್ಲ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಸಬತ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆಚೆ ಹೋದ ತಕ್ಷಣ ಗಲಿಬಿಲಿ ಅಲ್ವಾ? ரொம்ப ரீசார்ஜ் பண்ண மாதிரி போவோம். ಮೊಬೈಲ್ ரீசார்ஜ் ಮಾಡಿಬಿಟ್ಟು பர்ஃபெக்டாக ಹೋಗ್ತೀವಿ. ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர், சபத்து எல்லாம் பண்ண மாதிரி வெளியே போகும்போது என்ன ஆகுது? திருப்பம் சிக்கல். லாஸ்ட் 10 days பார்த்தீங்கன்னா கூட நான் பாஸ்டர் பாஸ்கர் இறந்துட்டு பிறகு அவர் அப்போ தான் ஒரு 3 days பார்க்கல, அப்போ தான் பார்த்தேன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண. ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா இந்த இடத்துல எல்லாரும் பேரும் போட்டுங்க. ஒரு 10 days அவர் நிஜமாவே இதில் ஒரு செர்மன் எடுப்பாருன்ட்டு அன்றைக்கி நான் இது பண்ணிட்டேன். ಅವರು ಸ್ಯಾಟನ್ வந்து எப்படி ಅಟ್ಯಾಕ್ பண்ணுறான், சைத்தானி ಹೇಗೆ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾನೆ. he has master plan for each and every person. சைத்தான் வந்து ஒரு சூழ்ச்சியும் ஒருத்தர் வச்சிருக்கிறான். நீங்கள் எப்படி மேற்கொள்கிறீங்க? அன்றைக்கி பாஸ்டர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வண்டி கெட்டுச்சு, எனக்கு ட்ராப் பண்ணோன்னு கேட்டேன். வண்டி இல்லை, வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது பின்னால் வந்து சாத்தானும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் எப்படி அவன் அட்டாக் பண்ணுறான், இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முத்து ஐயா வீட்டுக்கு போனோம், எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே போனோன்ட்டு வண்டி கேட்டார். இல்லை, ಅವ್ರದ್ದು வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, வண்டி கேரேஜில் விட்டார். நான் வந்து அந்த எக்டே நகரில் இருக்கிறேன், என்னால் ஆகலை, நான் இப்படி தான் வருவேன்.
அப்படி பிக்கப் பண்ணலான்னு கேட்டால் ஆகலன்ட்டேன். நெக்ஸ்ட் டே என்னாச்சு, பாஸ்கரையா இறந்துட்டார். ஆமாட்டு வண்டி காரு வந்து ஆக்சிடெண்ட்டு. அங்கே மட்டும் இவர் போயிட்டு அங்கே அட்டன் பண்ணோம். எங்கே முத்து ஐயா வீட்டில் வந்து ப்ரேயர் நடத்தணும், அது நடக்கவே இல்லை. இவர் ப்ரெசன்ஸே இல்லை. யாருன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சிச்சா? யாருன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? என்னால் நம்பவே முடியல. நானும் கூட வராவில் அன்றைக்கி பாருங்கள், நானும் கூட வராவில். எனக்கு கோரமங்கலில் இருந்தேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. யாருக்கும் ஒரு ரிசர்ச் சாம்பிள் கொடுக்கணுமாச்சு. லொக்கேஷன் 1 கிலோமீட்டர் வந்து எல்லாம் ஆஃப் ஆச்சு. மழை 9:30 ஆயிடுச்சு அந்த இடத்துல நான். ஆனால் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ப்ரேயர் இருக்கும்போது 95% நான் சீக்கிரம் வந்துடுவேன். ரேராக ஐ மிஸ்டு. அன்னைக்கு கூட நான் வர முடியல. அவருக்கு தண்ணி கூட கொடுக்கறதுக்கு தண்ணி இருந்து எடுத்து குடிக்காவில். நான் கஸ் பண்ணுறேன் இதெல்லாம். தண்ணி இருந்து எடுத்து கொடுக்காவில். சாப்பாடு இருந்து சாப்பிட முடியல. யாராவது கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அந்த ஒரு நிலைமை. இது ஒரு லைவ் லொக்கேஷன். வந்து சாத்தான் வந்து நீ எதுவுமே பண்ணாதரா அப்படியேறான்ட்டு. அதுதான் அவனது. அந்த சூழ்ச்சி தான் இந்த லெசனில் வந்து நம்மளுக்கு லெசன். ஸோ காட் ஹஸ் அ ಪ್ಲಾನ್, ಈಸ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಈಸ್ ಓನ್ ಪ್ಲಾನ್. ದೇವರ ಬಂದು ಚಿತ್ತ, ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. ಆದರೆ ಸೈತಾನ್ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಪೋಸಿಟ್ ಆಗಿ ನನ್ನ ಪ್ಲ್ಯಾನ್ ಈ ಥರ ಇದೆ ಅಂತ ಅಡಚಣೆಗಳು ತಗೊಂಬರ್ತಾನೆ. ನೀನು ಹಿಂಗೆ ಹೋಗು, ಮಾಡಲೇಬೇಡ, ದೇವ್ರನ್ನ ತಿರಸ್ಕರಿಸಿ ನೀನು ದೂರ ಹೋಗು, ದೇವರೇ ಬೇಡ, ಯು ಹ್ಯಾವ್ ಟು ರಿಜೆಕ್ಟ್ ಗಾಡ್ ಆ್ಯಂಡ್ ಗೋ ಅವೇ. ದಟ್ಸ್ ವಾಟ್ ಈವನ್ ದಸ್ ಇನ್ ದಿಸ್ ಲೆಸನ್ ದ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಆಫ್ ಮೋಸಸ್ ಇಸ್ கம் டு லைக் தட். மோசஸ் கூட அதே ஒரு நிலைமை வந்துச்சிங்களா? திருப்ப நீங்கள் என்னத்துக்கு என்ன அனுப்புகிறீங்க, இது மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை ಆಯ್ತುன்றாரு. ನೀವು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ರೆ ತೊಂದರೆಗಳು ಜಾಸ್ತಿ ಆಯಿತು ಹೊರತು ಕಡಿಮೆ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஸோ அதே மாதிரி இங்கே யாத்திராகமம் 5:3-4 படிக்கலாமா? ஸோ ஆஃப்டர் மோசஸ் அண்ட் ஆரோன் மீட்டிங் பாரோ, வாட் இஸ் த சிச்சுவேஷன்? அந்த இடத்துல வந்து என்ன ஒரு நிகழ்ச்சி ஆச்சு, அதை நம்ம படிக்கலாம். எக்ஸடஸ் சாப்டர் 5:3-4. அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயம் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றார். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் 2 வசனம் படிக்கலாம். 5வது அதிகாரத்தில் 22-23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார். ஸோ இங்கே நம்ம படித்தோம், மோசேயும் ஆரோனும் முதலாக பார்வோனை சந்தித்த பிறகு உண்டான உடனடி விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். இங்கே லெசன்லேயே 3 பேராகிராஃப் 3 ಆನ್ಸರ್ ಕೊಡ್ತಿರ್ಕறாங்க. ಇಲ್ಲಿ ಲೆಸನಲ್ಲಿ 3 ಆನ್ಸರ್ಸು ಅಲ್ಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮೊದಲನೇ ಆನ್ಸರ್ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವರೆಲ್ಲ ಮೋಶೆ ಆರೋನು ದೇವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ನೀನು ಹೋಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ಪಾರೋನ ಹತ್ರ ಮಾತಾಡು, ಅವ್ರು ಕರ್ಕೊಂಬ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮೊದಲನೇ ಯಾರ ಹತ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಿರಿಕರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ, ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ್ರು, ಈ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವ್ರು ಮಾಡಿದ್ರಲ್ವ. ಅದಾದಮೇಲೆ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರಂತೆ. கடவுளை தொழுது கொண்டார்கள்ன்றாங்க. ஃபஸ்ட் டைம் இவர் ஆரோன்னு மோசே கடவுளை முடிச்சதில் எங்களுக்கு காட்சி அளித்தார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து அற்புத காரியங்களெல்லாம் செய்யும் போது இவங்க கடவுளை பணிந்து கொண்டார்கள்னு இருக்குது. ಫಸ್ಟ್ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವ್ರನ್ನ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು, ದೇವರಿಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಇದೆ. ಸೆಕೆಂಡ್ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇದರಿಂದ ಹೋಗಿ ಅವ್ರು ಮಾತಾಡುವಾಗ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೋ. 2வது காரியம் என்ன ஆச்சுனாக்கா, ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. 2வது காரியம் என்னாச்சு, ராஜா வந்து அவங்க வேலையை வந்து டபுளாக பண்ணாச்சு. ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்க. ஆமாண்டா, அந்த செங்கலுக்கு வைக்கோல் இருக்கும்போது வைக்கோல் அவங்க சப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த வைக்கோல் வந்து நீங்களே எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து எவ்வளோ பண்ணுமோ அந்த டார்கெட் வந்து அவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கடினமாக ஆயிடுச்சு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல.
மூணாவது என்ன ஆச்சுனாக்கா, இங்கே மூணாவது பேருங்க, அதனால் இஸ்ரேலின் தலைவர்கள் கவலை அடைந்தார்கள், அவர்களுக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் இடையே மோதல் உருவாகிறது. படிச்சிங்களா? பின்வரும் வருடங்களில் மோசே தன் ಜನಗಳಲ್ಲಿ ಸಂಧಿಕ್ಕೆ இருந்த ಮೋದಲಕ್ಕೆ ಅದು ಮುನ್ನ ಅಡೆಯಾಳமாக இருந்தது. ಮೂರನೇದು ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಮೋಶೆ ಆರೋನ್ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಯಿತು. மோசே ஆரோன் மட்டும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு கலகம் கூட உண்டாயிடுச்சு. நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து சாபத்தை கொண்டு வரீங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்ன sister? ஆமாம் 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 அதுதான் இந்த கஷ்டத்தில் இந்த லெசன்னு, இந்த கஷ்டத்தில் கடைசி எப்படி முடிய போகுது, கடவுளுடைய பிளான், ஹவு திஸ் பிளான் கோயிங் டு எண்ட். ஸோ அதுதான் நம்ம படிக்க போகிறோம். கஷ்டம் தான் கரெக்ட் இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு முடிவில் நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கும்போது கடவுள் எப்படி அவர் பலமான வலது கரத்தால் அவங்கள மீட்டெடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த காரியங்களை வச்சு நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். இங்கே ஒரு காரியம், அதாவது மோசே அந்த ராஜாவிடத்தில் போயிட்டு எங்கள் ஜனங்களை அனுப்புங்க அப்படி சொன்ன உடனே அவன் அனுப்பலை. இது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் மோசேவுக்கு, அப்பா நீ போயிட்டு ரொம்ப ஈஸியாக அவங்கள விட வைக்க முடியாது, ஏன்னா அவன் இருதயத்தை என்ன செய்கிற, கடினப்படுத்துகிற கடினமான மனுஷன், என் ஜனங்களை நீ போயிட்டு சொன்னது அவனும் விடமாட்டான். மோசேவுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட அங்கே பாருங்கள், அந்த நேரத்தில் கொஞ்சம் விசுவாசம் குறைவு. அந்த விசுவாச குறைவினால்தான் மோசே ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்குறாரு, ஆண்டவரே ஏன் என்ன அனுப்புனீங்க? பார்த்தீங்களா, மோசே எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நேரடியாக பேச அவருக்கு அநேக விதமான அடையாளங்களை கொடுத்து அவங்களை விடுதலை ஆப்பதற்கு அநேக காரியங்கள் செய்தாலும் கூட சில நேரத்தில் ஒன்று. ரெண்டாவது, எப்போ ஆண்டவருடைய நாமத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்களோ அப்போ தான் சிக்கல் அதிகமாகுது. அதுக்கு முன்னால் எகிப்து நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கை சரி, இது நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்க ரொட்டீனாக போயிட்டு இருந்தாங்க. எந்த வித்தியாசமும் அவங்களுக்கு தெரியல. எப்போ மோசேவும் ஆரோனும் போயிட்டு எதுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க, என் தேவனுக்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக. என்ன பண்டிகை அது? என்ன பண்டிகை? பண்டிகைன்னு சொல்லும்போதுங்க ஒவ்வொரு ஓய்வு நாள் என்ன தான் நமக்கு பண்டிகை. 4வது அதிகாரத்தை திருப்பி பாருங்க, அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் அதுக்கு நல்ல ஒரு விளக்கம் இருக்குது. எடுத்த வாசிங்க பார்க்கலாம். 4:23. நன்னನ್ನು ஆராதிಸುವುದಕ್ಕೆ, என்னை ஆராதனை பண்ணுவதற்காக. அப்படியான பண்டிகை எதுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது? ஆராதனைக்கு. அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்க போய் சிக்கிக்கொண்டு ஆண்டவருடைய கற்பனைகளை மறந்து ஓய்வு நாளை மறந்து அவரை ஆராதனை பண்ணாத காரணத்தினால ஆண்டவர் அவங்க மேல் இரக்கமாக இருந்த மோசையை அனுப்பி எனக்கு ஆராதனை செய்ய மறுபடியும் அந்த ஆட்களை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது அங்கே சில குழப்பங்கள் வருது, சிக்கல் வருது. எப்போ போனாங்களோ, கடவுள் பேரை சொன்னாங்களோ, ஆராதனை செய்ய எங்கள் ஜனங்களை விடுங்கன்னு சொன்னாங்களோ, அப்போ தான் பிரச்சனை வந்துச்சு. நமக்கு எதில் வருது தெரியுங்களா? இப்போ சண்டேலாம் வரும்பொழுது அதில் தான் வரப்போகுது. அப்போ தான் யார் உண்மையான ஒரு அட்வென்டிஸ்ட்னு தெரிய முடியும். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். நம்ம ஆண்டவரை ஆராதனை பண்ணக்கூடிய, நான் இப்போ ரொம்ப ஈஸியாக ஆராதனை பண்ணுகிறேங்க. we don't have any obstacle to worship our God. nobody says any objection. we are free, but the day will come. அந்த நாளில் நம்ம எப்படி நிற்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் சார். இங்கே பார்க்குறதுனாக்கா கடவுளுக்கு நம்ம நெருங்கிய உறவு இருக்கும் போது உபத்திரவங்கள் உண்டு. அந்த டைமில் தான் சாத்தான் அட்டாக் சூழ்ச்சிகள் நிறைய செய்வோம் இல்லைங்களா?
அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சண்டேலான்னாரு. சண்டேலாம் வந்து நம்மலாம் இருக்குவோமா? சம்டைம்ஸ் சொல்ல முடியாது இல்லைங்களா? சண்டேலாம் வில் பி இயர் இன் திஸ் எர்த். இதுதான் சண்டேலா. இப்போ இருக்கிற சூழ்நிலை தான் நம்மளுக்கு சண்டேலா. இந்த ஒரு இது வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணதான் ஹவு வி கேன் ஸ்டாண்ட் த என் டைம். நம்ம வாழுது 60-70 வயசு தான் இல்லைங்களா? இப்போ ட்ரெண்டு போதாக்க 60 கீழே வச்சுங்க, அந்த மாதிரி போயின்னு இருக்குது எல்லாம். 50 to 40 to 55 அந்த ரேஞ்சில் வந்து எல்லாம் இருந்துங்க. ஆனால் இது என்ன ஒரு கடவுளை நம்மளுக்கு காமிக்கிறாருனாக்கா, நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களா இருக்கும் போது அந்த உணவு எப்படி பார்க்கணும், பரிசுத்தமாக எப்படி வாழணும், உலக பிரபல காரியங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி ஆகும், இந்த ஒரு காரியம் கூட நம்ம இந்த ஒரு ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அந்த கான்செப்ட்ஸ். அதனால் இப்போ இருக்கிற அந்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, கடவுளுக்கு இருக்கிற அந்த உறவுகள் எப்படி இருக்குது, ஆமாம் இந்த ரிலேஷன்ஷிப்பு, சபையில் கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இதுதான் நம்மளுக்கு வந்து என் டைம் ஒரு சிச்சுவேஷனில் வந்து இந்த மேற்கொண்டா தான் அந்த என் டைமில் சிச்சுவேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ கடைசி காலத்தில் நடக்கிற காரியம் வந்து இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் கடவுள் கொடுத்துக்கிற ஒரு என் டைம் இது. யாத்திராகமம் 5:21 நம்ம படிக்கலாம். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 5:21 ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களே சொல்லிட்டாங்க, கடவுள் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம்ப்பா, நல்லா சந்தோஷமாக இருந்தோம், ஏதோ கஷ்ட காலத்தில் ஏதோ கஷ்டப்பட்டாலும் ஏதோ 4-5 காசு வந்துச்சு, சாப்பிட்டு ஏதோ மகிழ்ச்சியாக இருந்தோம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் ಉಲ್ಟಾ பண்ணிட்டீங்க, கடவுள் உங்களை ಜಡ್ಜ್ பண்ணிட்டோன்னு சொன்னார். ಸೊ ದೇವರು ಬಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಮೋಶೆ ಎಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆದರೆ ಲಾಸ್ಟಲ್ಲಿ ಏನಾಯಿತು ಅಂದರೆ ಇವ್ರಿಗೆ ಕಷ್ಟ ತುಂಬ ಕಠಿಣವಾಯಿತು. ಆವಾಗ ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಶಾಪವನ್ನು ಕೊಡಲಿ, ದಂಡನೆ ಕೊಡಲಿ ಅಂತ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರು. ಅದರಿಂದ ಈ ಲೆಸನ್ನಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೋಶೆ ಆರೋನ್ ಬಂದು ಐಗುಪ್ತ ದೇಶ, ಪಾರೋನ್ ರಾಜ, ಇವ್ರು ಮಾತ್ರ ಹೋರಾಟ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ, ಸ್ವಂತ ಜನರನ್ನ ಮೇಲೆ ಕೂಡ ಹೋರಾಟ ಇತ್ತು. ஒன் வே வார் இஸ் கன்வெர்டட் இன்டு 2 வே வார். ஒரு போராட்டமாக இருந்துச்சு. யாருக்கிட்ட போராட்டம் இருந்துச்சு? ஐகுப்த தேசம் மட்டும் பார்வோன் இதுக்கு விரோதமாக ஒரு போராட்டம் இருந்துச்சு. அது எப்படி டர்ன் அவுட் ஆயிடுச்சுனாக்கா, சொந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு விரோதமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ கூட ஜீசஸ் கூட சொல்கிறார் இல்லையா, உன்னுடைய எதிரி யாருன்னாக்கா எங்கே இருக்காங்க? உன்னுடைய வீட்டாரே உன்னுடைய எதிரின்னு சொல்கிறாங்க. யுவர் எனிமி இஸ் இன் யுவர் ஹவுஸ். அதனால் உங்களை எனிமி வந்து உங்களை வீட்டில் தேடாதீங்க. சபையை கூட குறிக்குது அது. ಸಭೆಯನ್ನು ಕೂಡ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ. ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಗಳು ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನೇಲಿ ಇರ್ತಾರೆ, ಸಭೆಗಳಿರ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಜನ ಸ್ವಂತ ಜನನೇ ಆಪೋಸಿಟ್ ಆಗ್ತಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಹುಷಾರಾಗಿರಬೇಕು. ஸோ ಅದರಿಂದ எனவே எகிப்தியர்களை கையாளுவது போக தங்கள் சொந்த மக்களை மோசையும் ஆரோனும் கையாள வேண்டியிருந்தது. ஸோ வி கேன் மூவ் டு டியூஸ்டே லெசன். ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். அப்படின்னா சொந்த ஜனங்கள்னாக்கா இன்னைக்கு நமக்கு யாரால பிரச்சனை வரும்? ஒரு உதாரணமாக சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு மோசே ஐகுப்து தேசத்துக்கு போந்து அந்த ஜனங்களை விடுவிக்க தான். ஆனால் அந்த ஜனங்களை என்ன செய்தாங்க? ஏன் எங்கே வந்தீங்க, நாங்கள் நல்லா தானே இருந்தோம், எங்களை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களா, ஆகினால ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் கொடுக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு எப்படிப்பட்ட துன்பம் வராலும் நம்ம ஜனங்களால். ಸೊ ಇಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು. ಮೋಶೆ ಆರೋನ್ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಂತ ಜನರನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಆಯ್ತಲ್ವಾ. ಸೊ ಅದರಿಂದ ಈ ಒಂದು ಸಿಚುವೇಷನಲ್ಲಿ, ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಇರುವ ಒಂದು ಸಿಚುವೇಷನಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ವಂತ ಜನರನ್ನು ಯಾರು ನಮ್ಮ ಆಪೋಸಿಟ್ ಆಗಿ ಬರ್ತಾರೆ? ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಅಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ.
ಸೊ ಅವರೇ ಸಾರ್ ಆನ್ಸರ್ ಮಾಡಬೇಕು. ಯಾವ ವಿಧವಾಗಿ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ, ಯಾವ ಕಾರಣದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಜನಗಳು ಇವತ್ತು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕೆಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರಬಹುದು? ಯಾವ உற்சாகಗಳಿರಬಹುದು? ஆன்சர் யுவர் செல்ஃப். இது நம்ம ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது. இன்று நாம் வணங்கக்கூடிய நம்முடைய சபையிலேயே அநேக வெளி விஷயங்கள் நம்முடைய சபைக்குள்ளாக வந்திருக்குது. ரீசன்ட்லி, நாட் ரீசன்ட்லி, வெரி லாங் பேக், there was a decision, there is nothing wrong in wearing the ornaments. It was discussed in the general conference also. Did you hear that one? They told there is no objection, you can wear. Yes. Where? In the headquarters, the world headquarters has given an green signal. ஆபரணங்களை தரித்துக் கொள்வது தப்பு அல்ல. சரி, அப்படி மேலிடத்திலே சொல்லும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நம்ம சபையில் என்ன செய்யணும்? சொல்லலாமா? பரவாயில்ல, எங்கள் சபையில் நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம், ஏன்னா அங்கே பெரிய இடத்துல சொல்லியாச்சு, உலக தலைவர் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லலாமா? அல்லது வேதம் இப்படி சொல்லுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சில டிசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது, மேலிடத்துலேருந்து சில டிசிஷன் எடுக்கும் பொழுது அதை ஃபஸ்ட்டு அவங்க நல்லா ஆராய்வாங்க. ஆராய்ந்து பார்த்து அடைய நன்மை தீமைகள், அவ்வேதம் கொடுக்கின்ற அதற்கேதுவான சத்தியங்கள், அதோடு கூட ஆராய்ந்து சில காரியங்கள் என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா, இந்த லோக்கல் சர்ச் என்ன பண்ணலாம், சில காரியங்களை டிசைட் பண்ணலாம். லோக்கல் சர்ச் என்ன பண்ணலாம், சில காரியங்கள் டிசைட் பண்ணலாம். அவங்களுடைய கல்ச்சர்ஸ், அவங்களுடைய சமுதாய சூழ்நிலை, அவங்க இருக்கின்ற இடம், அவங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, நாசில சுவாசமுள்ள மனுஷரை நம்புவதை விட தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். யாராக இருந்தாலும் எல்லாருமே என்னதான் மனுஷர்கள். அவருடைய ஞானத்துக்கு தகுந்த மூலமாய் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, நம்முடைய கரங்களை என்ன கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? வேத புஸ்தகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை வைத்து தான் ஆண்டவர் நம்மளை நியாயத்திற்கு போகிறார். எந்த ஒரு ஊழியக்காரனையோ, எந்த ஒரு தலைவனையோ, அல்லது எந்த ஒரு வழிகாட்டியும் வைத்து நம்ம நியாயத்திற்கு போகிறதில்ல. கிறிஸ்து அவருடைய வார்த்தையை வைத்து நம்மை நியாயத்திருப்பார். எனவே அவருடைய வார்த்தை நமக்கு எல்லாருடைய காரங்களிலும் இருக்குது. அதை படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ಸೊ ಪಾಸ್ಟರ್ ಸೊಂಡಿಂದ ಅರ್ಥ ಅಷ್ಟೇ ನೆನக்கிறேன். ಸೊ ದೇವರು ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಈ ವರ್ಲ್ಡ್ ವೈಡ್ ಕಾನ್ಫರೆನ್ಸಲ್ಲಿ ಆ್ಯಸ್ ಅ ಸೆವೆಂತ್ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ದೇ ಟೇಕಿಂಗ್ ಒನ್ ಡಿಸಿಷನ್, ಒಂದು ನಿರ್ಧಾರ ತಗೊಳ್ತಾರೆ. ಸಮ್ಟೈಮ್ಸ್ ಅದು ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿರುತ್ತೆ. ಇಂಥ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಒಂದು ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತಲ್ಲ, ಇದು ಹೇಗೆ ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡೋದಂತ ಮಾರ್ಟಿನ್ ಸರ್ ಒಂದು ಕ್ವಶನ್ ಕೇಳಿದ್ರು. ಅದು ಬೋಧಕರು ಒಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಎಲ್ಲಿ ನಮಗೆ ಶತ್ರುಗಳಿದ್ದಾರೆ? ಎಸ್ ಎಸ್, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲೇ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೇ, ನಮ್ಮ ಸಂಸ್ಥೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಇಂಥ ಒಂದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತರುವಾಗ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ಪಾಸ್ಟ್ ಹೇಳ್ದಂಗೆ ಸತ್ಯವೇದ ನಮಗೇನು ಹೇಳುತ್ತೋ ಅದನ್ನು ಮಾಡೋಣ. ஸோ அதில் இது இப்போ ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதான் பாஸ்டர் கரெக்டாக சொன்னார், கடவுளுடைய ವಾಕ್ಯ ಏನು சொல்லுதுன்னு பார்க்கணும். ಸೊ ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಆ ಬೋಧಕರು, ಆ ನಮ್ಮ ಇಡೀ ಸೆವೆಂತ್ ಡೇ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಒಂದು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಹೇಳಿರ್ಬೋದು, ದೊಡ್ಡ ಬೋಧಕರು ಎವಾಂಜಲಿಸ್ಟ್ ಹೇಳ್ಬೋದು. ಆದರೆ ವೆದರ್ ಇಟ್ ಈಸ್ ಫ್ರಮ್ ಗಾಡ್, தேவர வாக்கியத்தில் இல்லையா, கடவுளுடைய வாக்கியம் அப்படி சொல்லுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். இட் மே பி வேரிஸ். அவர் தான் சொன்னார் இல்லையா, அந்த கல்ச்சர். சம்டைம்ஸ் ட்ரெஸ் கோட் பார்க்குறோம், நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக இது மாறோம். ஆனால் ஃபாரினில் வந்து ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் கோடு. ஆனால் நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ண முடியாது அது. ஆனால் அந்த பிரசிடெண்ட் இருக்க மாட்டார், நாளைக்கு இருக்க மாட்டார். அந்த கான்ஃபரன்ஸ் நாளைக்கு இருக்காது. இந்த சபையில் வந்து இந்த இருக்கிற ஜனங்க வந்து இருப்பாங்க, நாளைக்கு வேறவங்க இருப்பாங்க. வாட் கவுண்ட்ஸ் இஸ் கடவுளுடைய வாக்கியம். இட் இஸ் இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் வித் யூ அண்ட்
ದ ಲಿವಿಂಗ್ ಗಾಡ್. ದೇವರಿಗೂ ನಿನಗೂ ಇರುವ ಸಂಬಂಧ நித்திய ஜீவனை ನಿನಗೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு எப்படி இருக்குது, நீங்கள் பரிசுத்த ஆவி வல்லமையை ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் எப்படி போகிறீங்க, அந்த ரிலேஷனில் தான் இங்கே வந்து அந்த இது இருக்குது. சம்டைம்ஸ் கவர்மெண்ட் அவர் லீடர்ஸ் கேன் பி ராங், சம்டைம்ஸ் தே கேன் கோ அவே, இல்லைங்களா? ஆரோன் கூட அதுதான், இங்கே ஆரோன் கூட பார்த்தீங்கன்னாக்கா வித் கம்பல்ஷன் ப்ரெஷர் மேட் டு காஃப் ஐடல் வர்ஷிப், இல்லைங்களா? ஆரோன் வந்து ஐ ப்ரீஸ்டாக இருந்தார், இல்லைங்களா? அவர் அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணார், சரி பண்ணுங்கப்பா ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்ஷிப் பண்ணார், இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ கூட சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், சம் லீடர்ஸ் கேன் பி கோ அவே வேர்ல்ட்லி டிசிஷன்ஸ், பட் we cannot go there. Just we have to consult and meditate the word of God. கடவுளை வாக்கியம் இருந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஸோ அதன் பிறகு நடக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வாட் எவர் த டிசிஷன் தே டேக்கிங் வி cannot blindly accept. சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவர்கள் பண்ணுகின்ற தப்புக்கு நம்ம சத்தியத்தை விட்டு வேலைக்கு போயிடுவோம். சண்டை போட்டுட்டு நான் வேறு ஒரு சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன், ஓல்டு பாத் செவன்த் அட்வென்டிஸ்ட்டு, ரெஃபர்மேஷன் செவன்த் அட்வென்டிஸ்ட்டு, இதெல்லாம் அப்படி தான் ஆச்சு. அவங்களுடைய கருத்துக்கள் சபையில் ஒத்து வரலன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனி பிரிவாகி தனி ஆர்கனைசேஷனாக அந்த மாதிரி சூழ்நிலை உண்டாக்கும். இங்கே எப்படி மோசேக்கு தன்னுடைய சொந்த மக்களே தனக்கு எதிராக உருவாக்கினா அந்த மாதிரி என்ன பண்ணோம் உருவாகும். பட் நாம் நிற்க வேண்டிய பாறை, நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான். வேறு எந்த ஒரு அஸ்திபாரமும் நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக சத்தியத்தை வெறுக்கவோ சத்தியத்தை விடவோ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதான் ஆமாம் இல்லைங்களா? இப்போ சீஷர்களே 12 விதமாக தான் இருந்தாங்க. 12 பேரும் 12 விதமாக இருந்தாங்க. அந்த 12 பேரையும் ஒரே விதமாக மாற்ற முடியல. அவங்க மாறல. ஜீசால முடியும், அது கம்பல் பண்ணி மாற்ற ஜீசஸ் என்ன பண்ணலை, நினைக்கல. பட் ஆனால் ஒரு சமயம் வரும்பொழுது என்ன பண்ணாங்க, கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாங்க. லைஃபை கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாங்க. அதான் நம்முடைய காரியம் என்னன்னா, சரி அவங்க மாறலையேன்னு சொல்லிட்டு அவங்க வழிக்கு நம்ம போக கூடாது. அது பெரிய தப்பு. இப்ப பாஸ்டர் சொன்னாரு, சில பேர் விட்டு போயிட்டாங்க, அது அவங்களுக்குரியது. ஆனா நான் இங்கே இருந்துகிட்டு பரவாயில்ல அவர் சொல்றத செய்துக்கிட்டு போறேன், அந்த கல்ச்சர் போல என் கல்ச்சர்ல இருக்கட்டும் அப்படின்றது தப்பு. அவங்களுடைய வழியில நடக்க கூடாது. அதே சமயத்துல நம்மளும் சத்தியத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வந்து வேற எதுவும் கிடையாது. சிலர் அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை வந்துடும் அவங்களுக்கு, இல்லையா? அப்படி என்ன பண்ணணும் இருக்காம சத்தியத்தில் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஒரு ஆன்சர் என்னன்னாக்கா, வாட் எவர் த சிச்சுவேஷன், நம்ம ஒரு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, கடவுளுடைய வாக்கியத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாக்கா, ஸோ யூ வில் பி ಇನ್ ದ ಟ್ರಬಲ್ಸ್. கடவுளுடைய ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದರೆ ನಿಮ್ಗೆ ತೊಂದರೆಗಳು ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತೆ. ಚೆನ್ನಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿಂದ ಆಚೆ ಬರೋದಂತ ದೇವರು ಬಂದು ಅನೇಕ ಒಂದು ಬಾಗಿಲುಗಳನ್ನ ತೆರೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? கடவுளுடைய வாக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த சங்கீதக்காரங்களோட சொல்கிறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சாப்டரில், bless is the person those who meditate the word of God day and night. கடவுளுடைய வாக்கியத்தை தின நித்தியம் இரவும் பகலும் தியானம் பண்ணுறவன் பாக்கியவன் சொல்கிறார். ஏன்னாக்கா அவனுக்கு எந்த தொந்தரவு இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் மோசே வந்து இது பண்ணுறவன் வந்து சொந்த ஜனங்கள் மத்தியிலும் சரி, பார்வோன் மத்தியிலும் சரி, எல்லா உபத்திரவங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸாக நிற்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னாக்கா கடவுள் வாக்கியம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த லெசன் அதுதான். வாட் எவர் த சிச்சுவேஷன், இப்போக்கிற நிலைமையில் எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது இல்லைங்களா, அதை ரைட் டைம் இந்த லெசன் கொடுத்துக்கிறாரு. என்ன எல்லா சிச்சுவேஷனில் என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிறேன்ப்பா உங்கள் மத்தியிலன்றாரு. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு நம்மளுக்கு. ஸோ மேத்யூ 28:19-20 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இதோ இந்த கடைசி பரியந்தம் நான் உங்கள் கூட இருக்கிறேன்ன்றாரு.
ಯುಗ ಯುಗ ಕೊನೆಯವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತೀನಿ ಅಂತ ವಾಗ್ದಾನ ಕೊಡ್ತಾರೆ. ಆದ್ರೂ ಈ ಒಂದು ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರು, ಒಂದು ಗಲಿಬಿಲಿ, ಆಚೆ ಹೋಗುವಾಗ ಈ ಒಂದು ವಾತಾವರಣ ನೋಡುವಾಗ ನಮ್ಗೇನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗಲಿಬಿಲಿ ಆಗುತ್ತೆ. ಬಟ್ ನಿಮ್ಮ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತ್ಕೊಬೇಕು. ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಹೋರಾಡೋರಾಗಿದ್ದಾರೆ. ಸೊ ಇನ್ಸ್ಟೆಂಟಾಗಿ ದೇವರು ಮಾಡಲ್ಲ, ಅವರು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಪ್ಲ್ಯಾನ್ இருக்குது இல்லைங்களா, அவர் பிளானுங்க நம்ம வெயிட் பண்ணோம், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம மண்ணினால் உருவான ஒரு மண் வந்து குயவனுக்கு நான் ஏன் இப்படி பண்ணேன், ஏன் ஒரு பெரிய பாத்திரமாக பண்ணேன், ஏன் சின்னதாக பாத்திரம்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்ட்டு ஐசையர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வாட் எவர் த சிச்சுவேஷன், ஜஸ்ட் வி ஹவ் டு பிலீவ் காட் அண்ட் கோ வித் பாசிட்டிவ் வித் ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் இங்கே வந்து தெய்வீக நான் என்ற இடத்துல வந்து அநேக இடத்துல வந்து நான் யெகோவா, நான் கோத்திர பிதாக்களுக்கு தரிசனமானேன், நான் அவர்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன் என்றார். அவர் கானான் தேசத்தை கொடுப்பதாக வாக்குரைத்தேன் என்றார். இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரலை கேட்டேன். ஸோ நான் சொல்லிட்டு ஒரு அதிகாரமாக பேசுகிறான்னு, நான் நிம் சங்கட இದ್ದೀನಿ, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் டு பேக் அந்த ஒரு வர்சஸை வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு. அதே போல் கீழே வந்தாக்கா என்ன மாதிரி ஒரு டெலிவரன்ஸு கடவுளை எங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அங்கே வாக்கு இருக்குது. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன் என்றார். ரெண்டாவது, உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்குவேன் என்றார். ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்பேன், உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். ஸோ இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு ஆக்ட் வந்து கொடுக்குறாரு. ஆனால் இங்கே வந்து அதான் சார் கூட சொன்னார் இல்லையா, ஸ்டார்டிங்கை சொல்லியாச்சு, அவன் இந்த மாதிரி இருப்பான்ப்பா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க போது அவன் ஈஸியாக விடமாட்டான், அவன் ரொம்ப கடினம், அந்த இருதயத்தை கடினப்படுத்துவேன்ன்றான் சொன்னால் கூட, சொல்லி அனுப்புனா கூட டிஸ்கரேஜ் ஆகும். ನಮಗೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗುತ್ತಲ್ಲ, ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು ಅಂತ ಇದೆಯಲ್ಲ. ಆದ್ರೂ ಎಲ್ಲ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಕಷ್ಟ ಸಂಕಟ, ಆದರೆ ನಮಗೆ கான்ஃபிடன்ஸ் ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಅಲ್ವಾ, அந்த நம்பிக்கை நம்ம போயிடுது. இந்த அதை பேதுரு வந்து அந்த கடலில் போகும்போது நம்பிக்கையாக இருந்தார், அந்த அலைகள் வரும்போது பார்த்தும்போது என்னாச்சு, கடலில் அப்படியே தண்ணியில் உள்ளே போயிட்டார், அப்படியே பயந்துட்டார். ஸோ நம்மளுக்கு கூட அந்த கடல் போல், அந்த அலைகள் போல் கஷ்ட சங்கடம் வந்து வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம இது பண்ணுறோம். ஆனால் கடவுளில் இந்த லெசன் என்ன சொல்லுனாக்கா, கடவுளுக்காக நிற்கும் போது அவருடைய சமயங்களில் வந்து கண்டிப்பாக விடுதலை நம்மளுக்கு கொடுப்பாருன்ட்டு இந்த வாக்கியம் இருக்குது. ஆனால் இது ஏன் இந்த டிலே, why this so much delay to deliver Egypt out of Israel people out of Egypt? ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನು, ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಆಚೆ ಕರ್ಕೊಂಡು ಬರೋಕ್ಕೆ ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಕಾಲ ಆಯಿತು? ಎಷ್ಟು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ, ಎಷ್ಟು ಕಾಲದಿಂದ ಅವರು ಆಚೆ ಬಂದರು? 400 years and Paul is telling 430 years, 400 years. என்னதுக்கு இந்த 400 வருஷம் ஆச்சு? அங்கே ஆல்ரெடி அப்ரஹாமுக்கு பதில் சொல்லிட்டார் அவர். 400 வருஷம் ஏன் ஆச்சுனாக்கா, இந்த 400 வருஷம் இந்த அமோரியருடைய பாவம் வந்து ಉಚ್ಚಕಟ್ಟೆ ಅಡೆಯಲಪ್ಪಾಂಡ್ರಾರು. ಈ 400 ವರ್ಷ ಯಾರಿಗೆ ಟೈಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ಇದಾರಲ್ಲ, ಅವರು ಐಡಲ್ ವರ್ಷಿಪ್ ಬಿಟ್ಟು ದೇವ್ರ ಹತ್ರ ಬರೋಕ್ಕೆ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಈ 400 ವರ್ಷ ಪಾರೋನು ಐಗುಪ್ತ ದೇಶ ದೇವರ ಸಂಗಡ ಪರವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕು, ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಐಡಲ್ ವರ್ಷ ಬಿಟ್ಟು ದೇವ್ರ ಹತ್ರ ಬರಬೇಕಂತ ಅವ್ರಿಗೊಂದು ಅವಕಾಶ. ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ 400 ವರ್ಷ ಆದಮೇಲೆ ನಾನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಪೂರೈಸ್ತೀನಿ ಅಂತ ಅದು ಒಂದು ವಾಗ್ದಾನ ಇತ್ತು. ஸோ இந்த 400 வருஷம் 3 ஜனங்களுக்கு ஒரு கிருபை காலமாக கடவுள் கொடுத்தாரு. ஸோ இம்மிடியேட்டாக யாருக்கும் கடவுள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதில்ல. ஸோ புதுவார பாட்டா, வெட்னஸ்டே லெசன், விருத்த சேதனம் இல்லாத உதடுகள். இதில் வந்து நம்ம படிக்க தேவையில்லை. அவர் மோசே வந்து கடவுள்கிட்ட போகும்போது அவர் ரிஜெக்ட் பண்ணேங்கிறாரு. அந்த சுச்சுவேஷன் பார்த்து, கடவுளே நான் எப்படி போகிறது, எனக்கு பேச தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அதன் பிறகு தான் ஆக்சுவலாக வந்து அதில் அவருக்கு கூடல யார் அனுப்புகிறாரு, அதனால் ஆரோனை அனுப்புகிறாரு. ஸோ ஒரு ப்ராஃபிட்ஸ் அனுப்புகிறாரு. ஸோ அதனால் அந்த லெசனை நம்ம அதை டச் பண்ணல. அதாவது இதுலங்க அநேக எக்ஸ்கியூஸை சொல்கிறாரு. ஆண்டவரே, நான் பேச தெரியாதவன், நான் திக்குனாவன், நான் எப்படி அங்கே போகிறது,
இன்னொரு எக்ஸ்கியூஸை கொண்டு வர்றாரு. இதுதான் எந்த எக்ஸ்கியூஸ்? என்ன, நான் விருத்த சேதனம் இல்லாத நான் எப்படி ஆண்டவரை நாங்கள் போக முடியும்? இது எப்படியாவது ஆண்டவருடைய கையில் இருந்து பார்வோனுக்கு முன்பாக நிற்காதபடிக்கு நான் தப்பித்து கொள்ளணும். இது யாருடைய திட்டம்? மோசையுடைய திட்டம், யோசனை. ஆனால் ஆண்டவர் ஆல்ரெடி திட்டமிட்டிருக்கிறாருங்க. ஆண்டவர் போட்ட திட்டத்தை யாருமே தடுக்க முடியாது. நீ பேச முடியாதுனாலும் பரவாயில்ல, திக்கு வாயினா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு நான் என்ன செய்கிறேன்? அவர் நினச்சாரு நான் பேச முடியாதுன்னு ஆண்டவர் என்னை விட்டுருவாருன்னு. ஆனால் என்ன சொல்கிறாரு? சரி இப்போ உன்னோட பேச யார் அனுப்புகிற? ஆரோன் உனக்காக பேசுது. அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு திட்டத்தை எடுத்தாருன்னா அந்த திட்டத்தில் எந்த விதமான மாறுதலும் இருக்காது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதுதான் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிக்கன்னு சொன்னாரு, விடுவித்தாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்க? மோசே வருவார், இவன் பார்வோன் இடத்துல கேட்பாரு, நம்ம வெளியே வந்துடும். அது கூடாத காரியம். ஆண்டவர் யார் என்று அந்த ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நன்மையை காண வேண்டுமானால் நீ அநேக உபத்திரவத்துக்கு மத்தியிலே நீ போக வேண்டும். வேதம் சொல்லுதுங்க, பரலோகத்துக்கு நீ போக வேண்டுமானா அநேக உபத்திரவத்திற்கு மத்தியிலே நீ கடந்து செல்ல வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஆண்டவர் அறிய முடியாது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக நமக்கு ஒரு பெரிய பாடம். சோதனை வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்காக நான் தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் என்ன வந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க, நான் நம்புவேன். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி காரணம், ரீசன் இருந்தாலும், மோஷே ரீசன் பேக் டு பேக் ரீசன் சொல்லின்னு இருந்தார் இல்லைங்களா? எனக்கு இல்லை, எனக்கு சக்தி இல்லை, நான் எப்படி போவேன், பார்வோன் கேட்டுருவானா நான் சொல்கிறது, எனக்கு பேச தெரியாது. இந்த ஒரு ரீசன் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குதா இப்போ கூட? ஆனால் காட் ஹஸ் எ பர்பஸ், இண்டிவிஜுவல் பிளான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். இதுலேருந்து அதுதான் தெரியுது. மோஷே கொடுத்த அந்த பிளான் கடவுள் நம்மளுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. நம்ம ஈஸியாக அது கேர்லெஸ்ஸாக விட முடியாது. கடவுளுடைய ஜனங்களாக இருக்கிறோம், ஒருவருக்கும் சின்ன சின்ன காரியங்களாக இருக்கிறோம். நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியாத இருக்கலாம், பைபிள் ஸ்டடி கொடுக்காத இருக்கலாம், ஆனால் கடவுள் உங்களுக்கு வேறு ஒரு காரியத்தை கடவுள் வச்சுருப்பார். அது உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை நம்ம பண்ணின்னு போனோம். ஸோ சாக்கு போக்கு சொல்ல தேவையில்லை. அவர் ராஜ்யத்திற்காக ஆட்டு மந்தைகளாக இருக்கிற நம்ம அவர் வழியில் போய் அந்த சேவை செய்யணும். அதனால் இந்த லெசனில் நம்ம ரீசன் சொல்லக்கூடாது. அங்கே என்ன சொல்லிக்கிறாருன்னா, உனக்கு ப்ராஃபிட் அந்த நெக்ஸ்ட் லெசன் வருது, அது நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அனுப்புறன்ட்டு. ஆனால் இங்கே ஒரு ரீசன் சொன்னால் கூட இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. யோபு நிலைமை பார்த்தீங்களா? யோபு லெசனில் டீச்சர் எழுதிக்கிறார் யோபுனுடைய நிலைமை. அவர் எப்படி வந்துச்சு? அவர் நிதானமாக தானே இருந்தார் இல்லையா? அதே போல் ஆசாப்பு 73 சங்கீதமில் ஆசாப் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆசாப்பு என்ன பண்ணார்? அநீதிமான்கள் பாவத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே கடவுளே, நான் நீதிமான்களெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களே, இது எதுக்குன்னு சொல்லி பிரச்சனை கேட்கும்போது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்தத்தில் பார்த்துட்டு அந்த பாவத்தில் இருக்கிற நிலைமை இந்த ஸ்லிப்பரி கிரவுண்டுன்றாரு. வழுக்கரமான அந்த நாசமாக போகிற நித்திய மரணத்துக்கார அந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தன்னைத்தானே அவர் ನಂಬಿಕೆಯ ಉறுதிಪಡಿಸಿ ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಯಾರನ್ನಾಕ ಆಸಾಪ್ ಮತ್ತು ಯೋಬು ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ಒಂದು ಸಿಚುವೇಶನಲ್ಲಿ ಹೇಗೆ ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಆಗಿದ್ರು ಅಂತ ಈ ಸಿಚುವೇಶನ್ನ ಕಂಪೇರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ವಚನ ಓದೋಣ, ಐಸಾಯ 41:13. ஏசாயா 41:13 வசனம். ஸோ இங்கே கடவுள் ஒரு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அது வசனம் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன், நானே கடவுள், பயப்படாதீங்களன்றாரு. அதே போல் மேத்யூ 28:20 கூட அவர்களுக்கு தம் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகிற அநேக காரியங்கள் வசனங்கள் இங்கே இருக்குது. அதை வச்சு நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ஸோ இங்கே கொஸ்டின்ஸு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன் என்கிற வார்த்தை யோசித்து பாருங்கள். ஸோ யூ கேன் கோ ஃபார் தேர்ஸ்டே லெசன். பார்வோனுக்கு தேவன் போன்ற நிலைமை. மோசையின் ஆட்சேபனையை தேவன் எவ்வாறு கையாளுகிறார்?
யாத்திராகமம் 6 28லேருந்து 7 வசனம் இருக்குது. மோசேயின் ஆட்சேபனை தேவன் எவ்வாறு கை கொள்ளுகிறார். இந்த மோசே இடத்துல வந்து உங்கள் பேர் போட்டுருங்களேன். ஃபைனலில் கன்க்ளூஷன்ஸ். மோசேயின் ஆட்சேபனை தேவன் எவ்வாறு கையாளுகிறார். அந்த லெசனில் இருக்கிற தேர்ஸ்டேல இந்த மோசே பிளேஸில் எல்லாரையும் பேருங்களும் போட்டுருங்க. நார்மனு, ஜாய்ஸு, மார்ட்டின் அங்கிள், ஸோ மாஸ்டர், எஸ்தர் ஆண்டி, எல்லாமே, பாஸ்டர் டேவிடு கூட போட்டுக்கலாம். எப்படி இருந்துச்சு, எப்படி கையாளுகிறாருனாக்கா எப்படி கையாளுகிறாரு. ஒரு எக்ஸாம்பிள், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, காரு ஆக்சிடெண்ட்டு, 2 பேர் இறந்துட்டாங்க, துக்கம். யார் அவர் எக்ஸாம்பிள் சொல்லுங்கிறார். எல்லாரும் இதுலேயும் இவர் சுவேஷ் கூட 1 மாதமாக கோல்டு, அவருக்கு பயங்கரம் கோல்டு இல்லைவா. ஸோ அவங்க பையன் வந்து எப்படி கஷ்டப்பட்டாருன்னு ரொம்ப 2 வாட்டி ஃபோன் பண்ணி பேசினேன் சுவேஷ்கிட்ட. எப்படி பார்க்குற, ரொம்ப நெகட்டிவ். ஆனால் இந்த இதில் வந்து இந்த லெசன் என்ன கொடுக்குதுனாக்கா, கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறாருன்ட்டு ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து நம்பிக்கை. ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ ಬಂದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜಸ್ಟ್ ನಂಬಿಕೆ ಅಷ್ಟೇ. ವಾಟ್ ಎವರ್ ದ ಸಿಚುವೇಶನ್, ஜஸ்ட் வி ஸ்டாண்ட் ஃபார் காட். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கடவுள் வந்து இம்மிடியேட்டாக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இம்மிடியேட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஹீலிங் பண்ணுறாரா? ஏன்னா இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகுது. நம்ம ப்ரேயர் பண்ண வந்து ஃபாஸ்ட்டாக இம்மிடியேட்டாக வரணுன்றோம் இல்லைங்களா. வரலன்னா என்ன ஆகும், டிஸ்கரேஜ் ஆகிறோம். ಎಸ್ ಎಸ್ ಸೊ ದೇವರು ಬಂದು ಇವಾಗ ಮಾರ್ಟಿನ್ ಸರ್ಗೆ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. ಅವ್ರಿಗೆ 10 ದಿವಸ ಬಿಟ್ಟು ಮಾಡಬೇಕಾ, 1 ತಿಂಗಳು ಬಿಟ್ಟು ಮಾಡಬೇಕಾ, 1 ವರ್ಷ ಬಿಟ್ಟು ಮಾಡಬೇಕಾ ಅಂತ ಅವ್ರ ನಿರ್ಧಾರ, ನಮ್ಮ ನಿರ್ಧಾರ ಅಲ್ಲ. ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಅಲ್ವಾ. ಇವಾಗ ದೇವರು ಬಂದು ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಅವ್ರಿಗೆ 1 ವಾರದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟರೆ ಇಟ್ ವಿಲ್ ಎಫೆಕ್ಟ್ ಅದರ್ ಪರ್ಸನ್. ಅದು ನೀನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ಜಸ್ಟ್ ಈಸ್ ಆ್ಯಸ್ ಎ ಪ್ಲ್ಯಾನ್. ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಮೇಲೆ ಒಂದು ಗಾಡ್ ಇಸ್ ಡೂಯಿಂಗ್ ಸಮ್ ಪ್ಲ್ಯಾನ್ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ರಶಿಂಗ್, ಇಟ್ ಮೇ ಎಫೆಕ್ಟ್ ಅದರ್ ಪೀಪಲ್. ಸೊ ಗಾಡ್ ಹ್ಯಾಸ್ ಹ್ಯಾವ್ ಅ ಪ್ಲ್ಯಾನ್ ಆ್ಯಂಡ್ ಈಸ್ ಟೇಕಿಂಗ್ ಕೇರ್ ಆ್ಯಂಡ್ ಗೈಡಿಂಗ್ ಈಚ್ ಆ್ಯಂಡ್ ಎವ್ರಿ ಪರ್ಸನ್. ಆ್ಯಂಡ್ ಆಲ್ಸೋ ಈಸ್ ಆ್ಯಸ್ ಅ ஃபார்முலா த சேம் பேரலல் டு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய அது பரிணாமம் வருது. அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறது அவர். ஒரு ரிஸ்பா ஒரு காரியம் பார்த்தீங்களா, ரிஸ்பா சவுலுடைய மறுமனை விட்டு ரிஸ்பா வந்து அவங்க அந்த பாடிஸ்லாம் என்ன பண்ணாங்க, அந்த பாடிஸ்லாம் வந்து பாதுகாப்பாக பார்த்துருந்தாங்க. அந்த பரியல் கிரவுண்டில் பண்ணாத அந்த மழை, காற்று, பறவைங்க, அனிமல்ஸ்லாம் எஃபெக்ட் ஆகாத மாதிரி அது பாதுகாத்துருந்தாங்க. அதன் பிறகு தாவீது வந்து அது பரியல் பண்ணிட்டு பிறகு தான் ஆசீர்வாதம் வந்துச்சு. இಡೀ ராஜா மற்றும் இஸ்ரேல் தேசம் எல்லாம் ஆப்போசிட்டாக போயிட்டாங்க, தன்னை குழந்தைங்களை எழுந்துட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்லேயும் வந்து அவங்க அந்த பாடியை வந்து பிள்ளைகளை பாடியை வந்து அந்த பறவைங்க, அனிமல்ஸ் எதுவும் எஃபெக்ட் ஆகாத மாதிரி அதை பாதுகாத்து ரட்சாங்க. ஒருத்தர் வந்து ஷி ஸ்டுட் ஃபார் த ஃபெய்த். அதனால் இஸ்ரேலுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். வாட் எவர் த சிச்சுவேஷன், டார்க்னஸ் எது இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து அவருடைய பிளானில் அவருடைய நேரத்தில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுதான். ஸோ அதனாலே மோசேயின் ஆட்சேபனை தேவன் எவ்வாறு கையாளுகிறார். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு பேராகிராஃபை நம்ம ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வி கேன் வைண்ட் அப். மோசேயிடம் தேவன் தம்மை யெகோவா என்று சொல்கிறார். அதற்கு தனிப்பட்ட உறவு வைக்கிற நெருக்கமான தேவன். தம் மக்களிடம் தேவன் அவர்களோட உடன்படிக்கை உறவு வைக்கிற தேவன் என்று அர்த்தம். இதில் வந்து யாத்திராகமம் 6:3 படிக்கலாமே. எக்ஸடஸ் 6:3. ஸோ தமிழில் படிங்களா.
இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வசனம். இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானம் பண்ண ஜஸ்ட் வி க்ளோஸ். யாத்திராகமம் 6:3 என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்கள் முற்பிதாக்களாகிய அப்ராம், ஐசக், யாக்கோபு கூட என்ன மாதிரி பேசினாராம்? சர்வ வல்லமுடைய தேவனாக இருந்து பேசுகிறேன்னாரா. ஆனால் உங்ககிட்ட எப்படி பேசுகிறாரா? யெகோவான்ற நாமத்தில் பேசுகிறேன்ப்பான்றாரு. ஸோ இது என்ன வித்தியாசம் காமிக்குதுனாக்கா, யெகோவான்றது ஆல்ரெடி நம்ம ಫಸ್ಟ್ ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ ಆನ್ಸರ್ நம்ம அதிலே ಪಡ್ಚೋಂ. ಅಬ್ರಹಾಂ ಜೊತೆ ಏನಂತ ಮಾತಾಡೋದು? ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಂತ ಮಾತಾಡಿದ್ರು. 400 ವರ್ಷ ಆದಮೇಲೆ ಮೋಶೆ ಹತ್ರ ಯಾವ ಥರ ಮಾತಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯೆಹೋವ ಎಂಬ ಒಂದು ನಾಮದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಯೆಹೋವ ಅಂದರೆ ಏನು? ಅವ್ರ ಹತ್ರ ಯೆಹೋವ ಅಂತ ನಾಮದಲ್ಲಿ ಮಾತಾಡಿಲ್ಲ. ಯೆಹೋವ ಅಂದರೆ ಹೆಸರು ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ಪ್ಯಾರಾಗ್ರಾಫಲ್ಲಿ ಆನ್ಸರ್ ಇದೆ ನೋಡಿ, ಅದು ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ, ತಮಿಳಲ್ಲೇ ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ. மோசையிடம் தேவன் தம்மை யெகோவா என்று சொல்கிறார். அதற்கு தனிப்பட்ட உறவு வைக்கிற நெருக்கமான தேவன், தம் மக்களின் தேவன், அவர்களோடு உடன்படிக்கை ಉರವು ವೈಕಿರ ದೇವನ್ என்று ಅರ್ಥಂ. ಆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನಾನು ಪೂರೈಸ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ದೇವರು, ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರುವ ದೇವರು, ಅವತ್ತು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇವತ್ತು ನಿಮಗೆ ಪೂರೈಸ್ತೀನಿ, ನಂಬುರಿ ಅಂತ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ದೇವರು, விடுதலை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறாரு, உடன்படிக்கை காக்கின்ற தேவனாக இருக்கிறாரு நம்ம கடவுள். ஸோ அந்த உடன்படிக்கை நான் ஃபுல்ஃபில் பண்ணுற டைமுப்பா, அதுதான் யெகோவா. ஜஸ்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல்மைட்டி டு யெகோவா. ஸோ அதனால் இந்த லெசன், இந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம சபை கூட ஒரு அற்புதமான காரியங்களை, கஷ்டம் துக்கத்தில் இருக்கிறோம், கடினமான காலத்தில் போகிறோம். இந்த லெசனு எப்படி மோசே ஆரோனு கூடல இருந்து, நான் இருக்கிறேன்ப்பா உங்கள் கூடல, நான் இருக்கிறேன், நீங்கள் போங்க போங்க, கடவுள் விட்டாரா? நீங்கள் போங்க போங்கன்னு தான் சொல்கிறார். நான் உங்கள் கூட இருக்கிறேன், கடவுள் விடவே இல்லை. இப்போ கூட ஆஸ் செவன்த் அட்வென்டிஸ் நம்ம யஷன்பூர் சபைக்கு இந்த மாதிரி துக்கமான சமயத்தில் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் ஒரு ಕಷ್ಟ ಸಂಕಟ இருக்கும்ப்பா, ನಾನು உங்கள் ಕೂಡಲೇ இருக்கிறேன். ಎಲ್ಲ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕೆಲವು ದಿನಗಳು ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಸಭೆಗಳಿಗೆ ತುಂಬ ತೊಂದರೆಗಳು, ಸಿಕ್ನೆಸ್ಸು, ಹ್ಯಾಪಿನೆಸ್ ಇಲ್ಲ. ಆದರೆ ಈ ಒಂದು ಲೆಸನ್ ನಮ್ಗೇನು ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ, ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ, ಭಯಪಡಬೇಡ. ಆ ಒಂದು ಮಾತನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಈ ಒಂದು ಸಬ್ಬತ್ತಲ್ಲಿ ನಾವು ಪಾಲ್ಗೊಂಡು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋಣ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಆಮೇನ್.